இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா நடந்து வேர்வை வெளியில வரணும். வேர்வை வெளியில வந்து நல்லபடியா வேர்வை வெளியில வர்ற மாதிரி ரெகுலரா நடந்து வந்துட்டாங்கனாக்க இவங்களுக்கு மனசு வந்து அதோட தொடர்பு சொந்த ஊர் சொந்த ஜனங்களை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இவங்க பரிகாரத்துக்குனாச்சும் ஒரு தடவை வந்து சொந்த ஊர் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பூர்வீக கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது, விநாயகர் கோயில் பூர்வீகத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, உள்ளூர் விநாயகர் கோயில் கண்டிப்பாக இவங்க போய் பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்க இந்த வருடம் சிறப்பான ஒரு பலன்களை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 9க்கு உண்டான பலன்களான இந்த உடல் வந்து எப்பயுமே நீங்கள் 4ஆம் நம்பர்காரங்களுக்கு எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு ஆதிக்கர்களுக்கு உடல்ல வந்து எப்பவுமே பூமியில வந்து சூரியனுக்கு ஒரு நிழலா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால உயிர்ப்புங்கிறது கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய உடம்ப நம்ம பார்த்து உடம்பு மட்டும்தான் சூழ உடம்பு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். சூஷ்ம சரீரம்னு நம்மளை தொடர்ந்து ஒரு ஒரு ஆறார் ஒரு அவங்களுக்கு வந்து நம்ம வீடு கட்ட முடியலைன்னாலும் பண்ணாலும் நல்ல வீடு வாடகை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ நல்ல வீடு வாடகை அமைகிறது, இந்த வாடகையிலேருந்து போக்கியத்துக்கு போகணும், போக்கியத்து வேணாலும் போகிறது, அந்த மாதிரி வீட்டு நிலைமையில ஒரு நல்ல மிகப்பெரிய வீட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல வீடு மாற்றம் நிச்சயம் நிச்சயம் வீடு மாற்றம் நிச்சயம், நல்ல வீடு கிடைத்தல் நிச்சயம், நல்ல 13 யோகமான பலன் இந்த வருஷம் நிச்சயமா காத்துருக்கு. இது நிச்சயமா அவங்க எழுதி வச்சுக்கலாம். இதுதான் உங்க ஸ்டைலு. இந்த மாதிரி டிப்ஸ் பண்ணாதான் நம்ம சொல்றது. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். அதாவது புத்தாண்டு பலன்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர்னு சொல்லும்போது ராகு வராரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த 4ஆம் நம்பர் பத்தி சொல்லியிருக்கீங்க. 2025 அப்படிங்கிற போது 9 எண்ண ஆதிக்கம் வருது. இந்த 9 எண்ண ஆதிக்கம்ங்கிறது இந்த 4, 13, 22, 31 பிறந்தவங்களுக்கும், அதே மாதிரி ராகு நட்சத்திரத்துக்குள்ள பிறந்தவங்களுக்கும், 4வது மாசம் பிறந்தவங்களுக்கும், இந்த ஏப்ரல் மாதம் பிறந்தவங்களுக்கும் இந்த நான் சொல்ற பலன்கள் நிச்சயமா ஈடுபடும். இவருக்கு உண்டான ராசி லக்னங்கள் இல்லாததுனால இவருக்கு அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 4, 13, 22, 31 பிறந்தவங்களும், இந்த 4வது மாதம் பிறந்தவங்களும், நிச்சயமா ராகு நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் கண்டிப்பா இந்த பலன்களை அவங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் வேலை செய்யும். 2025ங்கிறது 9 செவ்வாயினுடைய ஆதிக்கம். இது வந்து 4ஆம் நம்பரோட எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் தான், எனிமிட்டி கிடையாது, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் தான். அவங்க வந்து இது மாதிரி இருக்கிறதுனால நிச்சயமா வந்து இவங்களுடைய வாழ்க்கையில இந்த 9ஆம் நம்பருக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா வந்து 4ஆம் நம்பரும் பாத்தீங்கன்னா 9 பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம். 4 and 9, 9 and 4ன்னு ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கு. பிறக்கும் போது 4 கூட்டி எண் 9ன்னு வரும். 9ல பிறப்பாங்க, கூட்டி எண் 4ன்னு வரும். இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன இருக்கோ இல்லையோ வீடு அமைஞ்சு போயிடும். ஆமா, 4ங்கிறது என்னன்னா சதுரத்தை குறிக்கிறது. ஆமா, சதுரங்கிறது ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன்னா உங்களுக்கு வீடும் வந்துடும். அதுல 9ங்கிறது செவ்வாய் வீடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வருடம் வந்து 4ஆம் நம்பர்காரங்களுக்கு நிறைய வீடுகளோ இல்ல புது வீடுகள் மாறுறதோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாடகை வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வீடு கட்ட முடியலைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல வீடு வாடகை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ நல்ல வீடு வாடகைக்கு அமைகிறது. இந்த வாடகையில இருந்து போக்கியத்துக்கு வேணாலும் போறது, அந்த மாதிரி வீட்டு நிலைமையில ஒரு நல்ல மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து வீட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல வீடு மாற்றம் நிச்சயம் வீடு மாற்றம் நிச்சயம், நல்ல வீடு கிடைத்தல் நிச்சயம், நல்ல ஒரு சொந்த வீடு கிடைக்கிறது நிச்சயம், அல்லது போகிய வீடுகள் கிடைக்கிறது நிச்சயம். ஸோ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 4ஆம் நம்பர் 13, 22, 31 ஒரு யோகமான பலன்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு நிச்சயமா காத்திருக்குது. இது நிச்சயமா அவங்க எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 9க்கு உண்டான பலன்களான இந்த உடல் வந்து எப்பயுமே நீங்க 4ஆம் நம்பர்காரங்களுக்கு எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ராகு ஆதிக்கர்களுக்கு உடல்ல வந்து எப்பவுமே வந்து உயிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த 9 எண்கள்லயே நீங்க பாத்தீங்கன்னா உயிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறது 4ஆம் நம்பர் ராகியின் காதர்களுக்கு ஆதிக்கர்களுக்கு தான் உயிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஏன் உயிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பூமியில வந்து சூரியனுக்கு ஒரு நிழலா இருக்கக்கூடிய
ஒரு தன்மை இருக்கிறதுனால உயிர்ப்புங்கிறது கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். உயிர்ப்பு தன்மை. உயிர்ப்பு சக்திங்கிறத நம்ம எப்படி குறிப்பிடலாம்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்படி கண்டுபிடிக்கிறது? உயிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குன்னா, அவங்களுக்கு முடி அதிகமா இருக்கும் எப்பவுமே. தலைமுடி வந்து நிறைய இருக்கும் அவங்களுக்கு. அடர்த்தியா இருக்கும். அடர்த்தியா இருக்கும். முடி நிறைய இருக்குங்கிறத காட்டின முக்கியமான வார்த்தை அடர்த்தியா இருக்கும். இந்த அடர்த்தியா இருக்கிறது என்னன்னு எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனுடைய நம்ம உயிர்ப்பு சக்தியை வெளியில போகாம பாதுகாக்கிறது இந்த முடிதான் நம்மளை வந்து பாதுகாக்குது. இந்த உயிர்ப்பு சக்தியோட அளவீடு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஹெட்டா இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழுக்கை தலையா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர்ப்பு சக்தி வெளியில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உஷ்ணம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நோய் வந்து எளிதில் தாக்கும். பட் 4ஆம் நம்பர்காரங்களுக்கு நிச்சயமா வந்து எளிதில் நோய்வாய்ப்படவே மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு டல்லா இருக்க மாதிரியோ, ஏதோ ஒரு பண்ற மாதிரியோ, டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும், ரொம்ப நாளா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அது தேவையில்லை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனத்தளர்ச்சி எப்பயெல்லாம் வருதோ அப்போ உடல்ல நோய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். மனத்தளர்ச்சி எல்லாம் நீங்க நல்லா உற்சாகமா இருக்கும்போது உடம்புல இருந்து உடம்பே லேசா மாறிடும். உடம்பு வந்து வியாதி இருக்க மாதிரியே இருக்காது, லேசாவே மாறிடும். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மனசை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். மனசை வந்து கவனிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய மனசு வந்து எதோட தொடர்பு கொண்டதுன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கோட தொடர்பு கொண்டது. 4ஆம் நம்பர்காரங்க குறியீடு பார்த்தீங்கன்னாக்க விநாயகர் தான் அதுக்கு உண்டான குறியீடு. காது பெருசா இருக்கும். காது எதுன்னா நீங்க பேசுறதும் சரி கேட்கறதும் சரி கவனமா இருங்கிறது ஒண்ணு. 2வது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இவங்க வந்து இந்த யானை நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். யானை வந்து நீங்க பாத்தீங்களா சும்மாவே இருக்காது, அது அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இவங்களும் அப்படித்தான். எப்பவுமே வந்து ஏதாவது சுறுசுறுப்பா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. படுக்கும் போதும் பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டே இருப்பாங்களே வந்து அது தூக்கம் வரணும்னா கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, படுத்தா அசையாம படுக்கணும். அசையாம படுத்தாலே தூக்கம் வந்துடும். இவங்க அப்படி இல்லை. எப்ப பாருங்க இந்த கையை நீட்டுவாங்க, காலை நீட்டுவாங்க, இப்படி பிறண்டு பார்ப்பாங்க, மறுபடியும் எழுந்திருப்பாங்க, தண்ணியை குடிப்பாங்க, படுப்பாங்க. எப்ப தூக்கம் வருது? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா நடந்து வேர்வை வெளியில வரணும். வேர்வை வெளியில வந்து நல்லபடியா வேர்வை வெளியில வர்ற மாதிரி ரெகுலரா நடந்து வந்துட்டாங்கனாக்க இவங்களுக்கு மனசு வந்து அதோட தொடர்பு கொண்டது. மனத்தளர்ச்சி எல்லாம் நீங்கிரும், உயிர்ப்பு சக்தியும் எப்பயுமே இருக்கும். இதனால இப்படி இருக்கும்போது இந்த 9வது இந்த வருஷ பலன்கள்ல நீங்க பார்க்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மனத்தளர்ச்சி எல்லாம் பெரும்பாலும் இது இருக்காது. இவங்க வந்து இந்த வருஷத்துல நல்ல ஒரு உற்சாகத்தோட இந்த வருஷத்தை இவங்க நிச்சயமா கழிக்கலாம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் இந்த உங்களுக்கு உண்டான சக்கரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மூலாதார சக்கரங்கிறது நமக்கு இடுப்புல இருக்கு. இவங்களுடைய சக்கரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எர்த்து சக்கரான்னு சொல்லக்கூடியது. எர்த்து சக்கராங்கிறது எங்க அப்படின்னா பாதத்துல இருக்கு. பாதத்துல வந்து பாதமும் நம்ம பூமியும் சேரக்கூடிய இடத்துல இந்த எர்த்து சக்கரம் இயங்கிக்கிட்டே இருக்கும். இவங்க இந்த அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் யானை அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கே அது ஒரு காரணம். அது வந்து சக்கரை வந்து காலில் இருக்கான்னு கேட்பாங்க. ஒரு உள்ள ஓடிக்கிட்டே இருக்காரு, என்ன சக்கரை காலில் கட்டியிருக்கான்னு கேட்பாங்க. அது மாதிரி நம்ம கேட்கக்கூடிய வழக்கம் இருக்கு. இந்த மாதிரி குழந்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எப்பவுமே நீங்க ஒரு இடத்துக்கு போனோன்னே ஒரு இறங்கணும்னு ஆள் காணாம போயிடுங்க இந்த பிள்ளைங்க. டக்குன்னு ஓடி போய் இந்த கடையில நிற்க அங்கே போகுங்க. ரொம்ப கவனமா இந்த பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில கூட்டிட்டு போகும்போது கவனமா கூட்டிட்டு வரணும். ஸோ இவங்க ஓட முடியாது இருக்கிறதுனால இவங்களுடைய காலில் சக்கரம் இருக்கிறதுனால இந்த சக்கரம் வந்து காலையில குளிக்கும் போது நீங்க அந்த சக்கரை வந்து ஆக்டிவேஷன் பண்றது இயல்புலேயே எளிதாக பண்ணக்கூடிய சக்கரை ஆக்டிவேஷன் கையால பண்ணக்கூடியது இது மட்டும்தான். நீங்க காலில் உட்காந்து ஒரு சோப்பை போட்டு நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா உடல்ல வந்து உற்சாகம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கைகளுடைய வளர்ச்சி வளங்கள்லாம் அது சம்மந்தப்பட்டு இருக்கு. இதுதான் சூட்சுமா அவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 9க்கு உண்டான பலன்களான இந்த உடல் வந்து எப்பயுமே நீங்க 4ஆம் நம்பர்காரங்களுக்கு எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ராகு ஆதிக்கர்களுக்கு உடல்ல வந்து எப்பவுமே வந்து உயிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த 9 எண்கள்லயே நீங்க பாத்தீங்கன்னா உயிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறது 4ஆம் நம்பர் ராகியின் ஆதிக்கர்களுக்கு தான் உயிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஏன் உயிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பூமியில வந்து சூரியனுக்கு ஒரு நிழலா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால உயிர்ப்புங்கிறது கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். உயிர்ப்பு தன்மை. உயிர்ப்பு சக்திங்கிறத நம்ம எப்படி குறிப்பிடலாம்னு கேட்டீங்கன்னாக்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? உயிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கு முடி அதிகமாக பிறகு நீங்கிறோம். முதல் 6 மாதத்துல அந்த சுப நிகழ்ச்சி எதிர்பார்க்க முடியாது. அடுத்த 6 மாதத்துல நிச்சயமா எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு பிரயாணம் படிப்புக்காக நீங்க பாத்தீங்கன்னாக்க கேது வந்து வெளிநாட்டு பிரயாணத்தை குறிக்கிது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் சொந்த இடத்தை குறிக்கிது. சொந்த ஊரு சொந்த ஜனங்களை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு பிடிக்குது. இவங்க பரிகாரத்துக்குனாச்சும் ஒரு தடவை வந்து சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த பூர்வீகத்துக்கு போயிட்டு வர்றது
பூர்வீக கோயில்ல போய் வழிபாடு பண்றது, விநாயகர் கோயில் பூர்வீகத்துல ஏதாவது இருந்துச்சுனாக்க போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, உள்ளூர் விநாயகர் கோயில் கண்டிப்பா இவங்க போய் பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்க இந்த வருடம் சிறப்பான ஒரு பலன்களை. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க, இவங்க வந்து ஹோட்டல் தொழில் இருக்கு பாத்தீங்களா, ஹோட்டல் தொழில், பர்னிச்சர் தொழில், 4 கால் 4 சம்மந்தப்பட்டதுனால 4 கால் சம்மந்தப்பட்டது. அது மாதிரி பசு மாடு வச்சு அந்த மாடு வச்சு வளர்க்கிறது, ஆடு மாடு இந்த மாதிரி வச்சு வளர்க்கிறது, பர்னிச்சர் ஜாமான் வியாபாரம், ஹோட்டல் சம்பந்தப்பட்டது, உணவு பண்டங்கள் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமா இருக்கும். தாராளமா செய்யலாம் இந்த வருஷம். 4 நம்பர் சொன்னீங்க. ஆல்பபெட்ல வந்து TMT இந்த எழுத்துக்கள்ல பிறந்தவங்களுக்கும் அந்த D ஃபார் டேஞ்சர், M ஃபார் டேஞ்சர் சொல்ல வேண்டாம், D ஃபார் டாக்டர், M ஃபார் மேனேஜர், T ஃபார் தமிழ்நாடு, இந்த மாதிரி எழுத்துக்கள்ல வர்றவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இந்த பலன் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க ஸ்டைல்ல இருக்கக்கூடிய டிப்ஸ், இந்த 4 நம்பருக்காரங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு பெரியவங்களை கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் வேப்பலை பறிச்சுட்டு வர சொல்லி கிழக்கு முகமா உட்காந்துக்க வேண்டியது. ஒரு பெரியவங்களோ இல்ல வீட்டுல இருக்கவங்களோ வச்சு, இது வந்து உடம்புல வந்து முன்னாடி எல்லாம் வந்து இந்த சிறகடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த சிறகடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சில ஏரியால. சில இடங்கள்ல வந்து அந்த மந்திரிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க. மந்திரித்தல்ங்கிறது ஒன்று கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய உடம்ப நம்ம பார்த்து, உடம்பு மட்டும்தான், சூலம் உடம்பு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. சூஷ்ம சரீரம்னு நம்மளை தொடர்ந்து ஒரு ஆறாறு ஒரு ஒரு போர்வை மாதிரி நம்மளை சுத்தி இருக்கு. அந்த போர்வையில வந்து ஏதாவது ஒரு அழுக்கு சேர்ந்துச்சுனாக்க, நெகட்டிவ் வைப்ரேஷன் சேர்ந்துச்சுனாக்க அது உடலை பாதிக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெளியில இருக்கிற 6 வைப்ரேஷன்ஸ் தான் அந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் காரணங்கிறதுனால இவங்க வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு கண்டிப்பா அந்த வேப்பலையை வச்சு ஒரு கிளென்சிங்னு சொல்லக்கூடியது, உடம்புல இருக்கக்கூடிய அழுக்க நீக்கக்கூடியது கிளீனிங். கிளென்சிங்கிறது 6ஆவது வந்து கிளென்சிங் பண்ணிட்டா, இந்த வந்து சுத்தி வர இந்த வேப்பலையை வச்சு இது பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு பண்ணாலே போதும். இவங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே நல்லா இருக்கும். இவங்க வந்து வேறு எந்த விஷயத்துக்கும் பயப்படவே வேண்டியதில்லை. வாழ்க்கையில வெற்றி மிக நிச்சயமா இருக்கும். வேப்பலை எடுத்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சூப்பரிங்க. அதான் இதுதான் உங்க ஸ்டைலு. இந்த மாதிரி டிப்ஸ் பண்ணாதான் இல்ல நம்ம சொல்றது வந்து அது சூட்சுமமா இவங்க எங்க இருக்காங்கிறது அங்க புரியுது. அவ்வளவு குடிச்சுக்கிட்டோம்னா போதும், வேற எதுவுமே வேண்டியது. கண்டிப்பா. சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை வருவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.